ஆமா गाइस thumbnail போட்டிருக்க மாதிரி கண்டிப்பா இந்த வீடியோ பென் டெஸ்டா இருக்க போறதுல அதையும் மீறி நீங்க பென் டெஸ்டா தான் இருக்கும்னு நினைச்சு இந்த வீடியோ ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா இப்போவே சொல்லிறேன் இந்த வீடியோ பென் டெஸ்ட் கிடையாது. அப்ப இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Redmi Note 7 போனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த போனை நான் வாங்கலாமா, இந்த போன் ஈஸியா உடைஞ்சிருதுன்னு சொல்றாங்க, ஈஸியா பெண்ட் ஆயிருது, டியூரபிளே இல்லாத போன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த போன் டியூரபிளா இருக்கா, அப்புறம் ஏன் டியூரபிளா இருக்கணும் அதை பத்தி தான் வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு Redmi Note 7 போனை நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க என்ன அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த போன் பெண்ட் ஆகுமா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த போன் ஈஸியா பெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நான் இந்த மாதிரி மெட்டல் பேக் இருக்கிற ஃபோன் வாங்கலாமா, இல்லை கிளாஸ் பேக் ஃபோன் வாங்கலாமா, இல்லை பிளாஸ்டிக் பேக் இருக்க ஃபோன் வாங்கலாமா? அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரிஞ்சாகணும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எந்த ஃபோன் அதாவது உங்களுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகும்ன்றது. ஓகே, இப்போ பெண்ட் ஆகுமா அந்த கதைக்கே போயிடலாம். பெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெண்ட் ஆகும். எந்த ஒரு ஃபோனையுமே ஒரு ஓவர் ப்ரெஷர் போட்டு ஒரு பெண்ட் பண்ணால் எல்லா ஃபோனுமே உடைய தான் செய்யும். நீங்கள் அப்படியும் உங்களுக்கு பெண்ட் ஆகாத ஃபோனு தான் வேணும், எனக்கு பர்ஃபெக்டாக பெண்டே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரகுட் ஃபோன் மட்டும்தான் வாங்கி ஆகணும். ஸோ ரகுட் ஃபோனுன்னு பார்க்குறப்ப நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. அதில் ரகுடு ஃபோன்னா என்னன்றது டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஓகே, ரகுடு ஃபோன்னா என்னன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். ரகுடு ஃபோனுன்னு பார்க்குறப்ப அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையாது, ஒரு திக்கான லேயரோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ்லாம் ஈஸியாக ஷேட்டர் ஆகாது, அப்புறம் டஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும், அப்புறம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஷாக் ப்ரூஃப் இந்த மாதிரியான ப்ரூஃபோட தான் வரும். அந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெண்ட் ஆகாது, ஈஸியாக உடையாது. ஆனால் இதுவே இந்த Redmi Note 7 இந்த மாதிரியான சீரியஸ் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபோன், அதாவது ஒரு 10,000 12,000 மார்க்கில் வரக்கூடிய ஒரு ஃபோன். இந்த ஃபோன் கிட்ட இருந்து நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். மற்றபடி கேமராலாம் சூப்பரா இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கேமரா நான் சூப்பரா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா Redmi Note 6 Pro கம்பேர் பண்றப்ப இது ஒரு பெர்ஃபெக்டான டவுன் கிரேட் தான் சொல்வேன். ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெர்ஃபெக்டாக தான் இருக்கு. பெண்ட் ஆகிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனைனா, நீங்க ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தீங்க Note 7 Pro வாங்கவான்னு கேட்டிருந்தீங்க. Note 7 Proவுக்கும் Note 7க்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ்? பில்ட் குவாலிட்டி வைஸ் எந்த டிஃபரன்ஸுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டுமே பில்ட் குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு ஓரளவு சிமிலராக தான் இருக்கு. உள்ள இருக்க ஹார்ட்வேர் வேணா சேஞ்ச் ஆயிருக்கலாம், மற்றபடி பில்ட் குவாலிட்டி சேமா தான் இருக்கு. நீங்க Note 7 Pro வாங்கினாலும் சரி, இதுல எப்படி ஒரு பெண்ட் குவாலிட்டி எப்படி ஒரு இது இருக்கோ அதே ஒரு பில்ட் டிசைன் தான் அதுலயும் இருக்க போகுது. ஸ்டில் இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு சில டிராப்ஸை தாங்கணும் தான் Xiaomi தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. Xiaomi பாத்தீங்கன்னா டியூரபிளா இருக்கும்னு சொல்லிருக்காங்க, பட் அல்டிமேட் டியூரபிளா இருக்கும், அல்ட்ரா டியூரபிளா இருக்கும்னு கண்டிப்பா சொல்லல. அவங்க ஒரு சின்ன டெமோ வீடியோ கூட போட்டிருந்தாங்க, லைக் ஸ்க்ரூஸ் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு டெலிஷியஸா ஒரு சாண்ட்விச் செய்யறது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மேபி இருக்கலாம். இப்போ லேட்டஸ்டா வந்த லாஸ்ட் ஜென்ரேஷன்ல அந்த ஐபேட்லாம் கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு பில்ட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க, பில்ட் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா பெண்ட் ஆகிற தன்மையோட இருக்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த அளவு கண்டிப்பா பெண்ட் ஆகாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஓரளவு இது திக்கா தான் இருக்கு அண்ட் ஓரளவு வெயிட்டா இருக்கு. அதை தவிர்த்து பாக்குறப்ப ஈஸியா பெண்ட் ஆகிற தன்மையோட இல்ல. ரொம்ப ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஈஸியா ரப்பர் மாதிரி பெண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா ரப்பர் மாதிரிலாம் பெண்ட் ஆகல, பார்த்த வரைக்கும் ரப்பர் மாதிரி பெண்ட் ஆகல. ஸோ ஒரு பாஸ்ட் 2 டேஸாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு மார்னிங் எக்ஸாக்டாக ஒரு 2 to 3 மீட்டர்ஸ்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்படி ட்ராப் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு இதுவுமே இல்லை, கிராக் ஆகுறதோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஸ்டில் இது Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தாராளமாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக தாங்கி தான் ஆகணும். அதுதான் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. அதே Xiaomi தரப்புல இருந்து அப்படிதான் சொல்லிருக்காங்க. நம்ம யாருமே எந்த ஒரு ஃபோனையுமே உடைக்கணும்னு வாங்க போறது, எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு தான் வாங்க போறோம். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அதை பத்தி அதை நினைச்சு பயப்படணும்னு தான் நான் கேட்கறேன். மேபி சப்போஸ் நீங்க 1 or 2 டிராப்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்லாம் டிராப் ஆச்சுன்னா அதுல இருந்து சர்வைவ் ஆகும். அதுக்கான ஒரு சர்வைவல் இது கிட்ட இருக்கு. அதை தவிர்த்து மற்றபடி நம்ம யாருமே பெண்ட் பண்ணி பார்க்க போறதில்ல, ரெகுலரா பெண்ட் பண்ணிலாம் விளையாட போறதில்ல. அப்படி இருக்கிறப்ப அதை பத்தி பயப்பட தேவையில்லைன்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு அப்படியும் இந்த ஃபோன் பெண்ட் ஆகுதா, ரொம்ப பெண்ட் ஆகுதா, அதை பத்திலாம் பெர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா Jerry Rig Everything அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் அப்புறம் சேனலுக்கான லிங்க் வேணா டைரக்டா அந்த வீடியோவே நான் கொடுக்குறேன், அந்த வீடியோவே செக் பண்ணி பாருங்க. அவரு இந்த போன் பெண்ட் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா இந்த போன் ஈஸியா பெண்ட் ஆகுது உடையுதுன்னு தான் சொல்லிருக்காரு. ஆனா அவர் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு, மேபி இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அல்டிமேட்டான ஃபோர்ஸோட பண்றப்ப கண்டிப்பா உடையுன்ற மாதிரி தான் Jerry Rig Everything அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்க அவரும் கூட அப்படிதான் சொல்லிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போன் பெண்ட் டெஸ்ட் அப்புறம் ஸ்கிராச் டெஸ்ட் அதெல்லாம் பயங்கரமா பண்றவர். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். அப்புறம் ஃபைனல் வேர்டிக்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போன் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டிராப்ஸ் ஒரு 2 to 3 டிராப்ஸ் தாராளமா தாங்கும். அப்புறம் பெண்ட் டெஸ்ட்னு பாக்குறப்ப கண்டிப்பா மேபி ஓரளவுக்கு தாங்கிதான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி பில் குவாலிட்டி தான் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணலாம்னு இருந்தேன், ஆனா இந்த போனை கையில வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்றேன். ஸோ அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த போனை பத்தி வேற என்னென்ன ரிவ்யூ, ஆல்மோஸ்ட் நான் இப்போ கேமரா ரிவ்யூக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஓவரால் கம்ப்ளீட் ரிவ்யூக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது இண்டிவிஜுவலாக வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you all guys. Bye bye.